ஹாய், இன்றைக்கி எங்கள் அம்மா மீன் குழம்பு செய்கிறாங்க. பாருங்கள் எப்படின்னு. வாஷ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு உப்பு தயிர் எல்லாமே போட்டு அதில் மஞ்சள் போட்டிருக்கிறாங்க. அதில் இப்போ தக்காளி கட் பண்ண ஃபஸ்ட்டு உப்பு போடுறாங்க, கல்லுப்பு போடுறாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு, 1.5 ஸ்பூன் மீடியம் சைஸில் இருக்கும் ஸ்பூனு. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டுருக்குறாங்க, அது போடுறாங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக. அப்புறம் 2 வெங்காயம், அதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறாங்க. பொடிசான்னா கொஞ்சம் ரொம்ப சின்னது இல்லை, ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் வரைக்கும் போடுறாங்க. 1.5 கரண்டி போடுறாங்க. ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். இது மசாலாங்க. மசாலான்னா கொப்பரை, பச்சை கொப்பரை, அதில் 2 லவங்கம், ஒரு பட்டை கொஞ்சோண்டி, கசகசா கொஞ்சம் எல்லாம் போட்டு மிக்ஸி போட்டிக்கிட்டாங்க. இது போடுறாங்க. 1.5 கப்பு வரைக்கும். இந்த மாங்காய் லாஸ்ட்டில் தான் போடுவாங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறாங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறாங்க. இப்போ இது எல்லாமே கலக்கணும். இது என்னன்னா ஆந்திராவில் அந்த காலத்தில் செய்கிற மீன் குழம்பு. இது எல்லாமே இப்போ செய்கிறது வேறு இருக்கும். அவங்கெல்லாம் அப்போல்லாம் வேறு மாதிரி செய்வாங்க. எண்ணெய் ஊற்றுறாங்க நல்லா. அதாவது எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்குறாங்க. இப்போ புளி ஆல்ரெடி ஒரு 1.5 சைஸில் இருக்கிற லெமனு, அந்த சைஸில் இருக்கிறது புளிஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அது கரையிறாங்க. கரைஞ்சி வச்சுக்கிட்டா இது அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ அது போடுறாங்க. புளி தண்ணி ஊற்றுறாங்க அதில். அதாவது எலுமிச்சை சைஸு அளவு ஒன்று, அதில் ஒரு பாதி புளி எடுத்துக்கிட்டது. இப்போ அவங்க கை வைக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா அந்த சட்டி நல்லா கலப்பாங்க. அப்படியே கரண்டி அந்த மாதிரி வச்சா இதாக இருக்கும். இப்போ அதை பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க கையெல்லாம் ஒரு பக்குவமாக இருக்கும், நமக்கு வராது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க கை வச்சாங்கன்னா கெட்டிடும், எந்த பொருள் இருந்தாலும் அவங்கெல்லாம் அப்போல்லாம் அவங்களுக்கு என்னன்னே ஒரு என்ன சொல்கிறது, பசங்க நல்லா சாப்பிட்ணும், நல்லா அந்த நல்ல நோக்கத்தோடு பண்ணுவாங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல பசங்க விரும்பி சாப்பிட்ணும், வயிறார அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்வாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா கடமைக்கு செய்கிறது. குழம்பா வைக்கிற அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிக்காம வைக்கிறது. அதனால் அந்த பொருள் கூட கெட்டு போகுதுங்க. அம்மா அவங்களெல்லாம் வச்சாங்கன்னா குழம்பெல்லாம் 3 நாளைக்கு இருக்கும் பாருங்களேன். சில ஒரு வாரத்து வரைக்கும் கூட இருக்கும் அவங்கெல்லாம் வச்சுட்டாங்கன்னா. அவங்கெல்லாம் மனசார செய்வாங்க. பசங்க சாப்பிட்ணும், நல்லா ருசித்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அவங்க என்னதான் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் சமையல் பண்ணுவாங்க பசங்களுக்காக, வயிறார சாப்பிட்ணும் அப்படின்னு. இப்போ அடுப்பு மேலே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோடனே அது செக் பண்ணுறாங்க. பார்த்திங்களா, எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக வருது. இந்த டைமில் ஒரு முழு மாங்காய் கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக அது போடுறாங்க அவங்க. இப்போ கரண்டி வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா மீன் கட் ஆகிடும் கரண்டி வச்சிட்டா. அதனால
வைக்க மாட்டாங்க கரண்டிங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வருங்க நல்ல மெத்தடு. என்னதான் நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்கு பீட்டே பண்ண முடியாது. அவங்க செய்கிற சமையலுக்கு என்னதான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது யாருக்குமே. பெரியவங்க தானுங்க. கொத்தமல்லி போட்டிருக்கிறாங்க இப்போ. ஏன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்குது பார்த்தீங்களா? அப்போ குழம்பு வெந்திருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பீஸ் பார்க்குறாங்க அவங்க எடுத்து. மறுபடியும் அது சட்டி ஷேக் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதாங்க ஆந்திராவோட மீன் குழம்போட மெத்தடு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.